அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். எது சரி என்று தெரியும் பவுலுக்கு, அதை செய்ய விரும்புகிறார், ஆனால் முடியவில்லை. நம்பர் 1. இரண்டாவது, இது தவறு என்று அவருக்கு தெரியும், அதை செய்யக்கூடாது என்றும் தெரியும், ஆனால் செய்கிறார் என்று இந்த இரண்டு விதமான போராட்டங்களுக்கு இடையே சிக்கி இருதலை கொள்ளி இரும்பை போல தவிக்கிறார் பரிசுத்த பவுலடிகள். சுருக்கமா சொல்ல போனால், அவருக்குள்ள இரண்டு மனிதன் உள்ளே இருந்து இரண்டு டைரக்ஷன்ல இழுப்பது போல ஒரு வாழ்க்கை. ஒரு பக்கம் சரி இதை செய்கின்ற ஒரு மனுஷன் இருக்கிறார், இன்னொரு பக்கம் இது சரியில்லை, தவறு செய்யாதே என்றாலும் செய்ய என்று சொல்லக்கூடி இழுக்கிற ஒரு மனுஷன். நல்ல மனுஷன், கெட்ட மனுஷன், பழைய மனுஷன், புதிய மனுஷன், பழைய சிருஷ்டி, புதிய சிருஷ்டி என்று தனக்குள்ளே கடந்து இரண்டு திசைகளில் இழுக்கிற மனிதர்கள் உள்ளே வாழறதா நினைச்சு இப்ப என்ன சொல்றாருன்னா, பயங்கரமான ஒரு வார்த்தைங்க. 7:24. ஐயோ நான் என்ன செய்வேன், நிர்பந்தமான மனுஷன், எதை செய்வேன், நான் எதை விடுவேன், நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், செய்ய முடியவில்லையே, தவறு செய்யக்கூடாது நினைக்கிற அதையே செய்கிறேன், ஐயோ நான் என்ன செய்வேன், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரித்திருந்து யார் என்னை விடுதலையாக்குவா என்று ஒரு விடுதலைக்காக பரிசுத்த பவுலடிகள் ஏங்கி சொன்ன வார்த்தை. ஒரு ஆவிக்குரிய போராட்டம் எவ்வளவு பயங்கரம் பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கை இது நடக்கணுங்க, டெய்லி நடக்கணும். ஒரு பக்கம் இப்படி தவறாக சிந்தித்தாலும் பேசினாலும் பார்த்தாலும், இன்னொரு பக்கம் அது கூடாது, தப்பு 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 என்று சொல்லி நம்மை நன்மைக்கேதாய் திருப்புகிற சக்தி போராடி கொண்டே இருக்கணும். இந்த போராட்டம் இல்லைன்னா தான் ஆபத்து. ஆகவே கர்த்தர் சொல்ற அந்த நாளிலே பாவத்தை குறித்து சாதாரணமாக எடை போடாதீங்க, சாதாரணமாக மதிப்பிடாதீங்க, பாவத்தோடு விளையாடாதீங்க. இன்னொரு விஷயம், சொந்த பலத்துல வெற்றி பெறலான்னு கனவும் காணாதீங்க. ஆகவே ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். சில விஷயங்களை வெற்றி பெற முடியாத காரியத்திலே அப்பன் இயேசு வெற்றியை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.